சொல்லகிலா. என்னடா வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஷிஃப்ட் பண்ணிட்டேன். என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். என்ன ஆஸ்பெட்டா ஷீட்டு கொஞ்சம் ஹீட்டு தான் அதிகம். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த ஹவுஸ் ஓனரும் அதே மாதிரி இருந்தா? சான்ஸே இல்லை. இங்கே ஹவுஸ் ஓனரே இல்லை. ஏன் இந்த பில்டிங்லேயே நான் மட்டும்தான். ஹலோ கேட்கலடா. ஹலோ டேய் வாய்ஸ் பிரேக் ஆகி தொலைதுடா. கேக்கா இரு வெளியே வரேன். ஹலோ இப்போ கேட்குதா? ஹலோ இப்போ கேக்குதுடா. ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங்லேயே நான் மட்டும்தான் இருக்கிறேன். நீ மட்டுமா? பயமா இல்லையாடா? பயமா? என்ன சீனை போட்டுருவியே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஹலோ ஹலோ என்னாச்சுடா? சரி ஒன்றும் இல்லை, என்ன விஷயம் சொல்லு. ஒரு 2000 மட்டும் செக் பண்ணி விடு. பேங்க்ல வேலை பார்த்துட்டு ஒரு 2000 ரூபா கூட இல்லாமல் இருப்ப? இல்ல அதான் உன்கிட்ட கேக்குறேன். என்கிட்டயும் இல்லை. ஐயோ உன்கிட்ட ஒரு 2000 கூட இல்லையா? ஏய் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன், செலவாகணும் உனக்கு தெரியாதா? 600 ரூபா தான் இருக்குது, அதை வச்சு தான் இந்த மாதமே ஓட்டணும். உங்ககிட்ட வேணா ஒரு 2000 ரூபா இருந்தால் எனக்கு குடுறி. என்னம்மா இந்த வரமா? ஏய் 12 மணியாச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏற்கனவே நம்ம ஒழுங்கா டைமிங்க்கு ப்ரொடக்டிவிட்டி தரது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. ஏய் நீ எப்ப தான் எந்திக்கிறியா? 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ நான் சைபர் தானே? ஆமாங்க. வணக்கம் ஃபோன் லாகின் பண்ணணும். சீக்கிரம் வர முடியுங்களா? என்ன விஷயம் மேம்? மேல ஒரு ரூம்ல நெட்வொர்க் ஆக மாட்டேங்குது, கம்பெனி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக அடிஷனல் எம்ப்ளாயிஸ் வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துல வந்து நெட்வொர்க் ஆகுது இல்ல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா உங்க நம்பர் மேம் ஒன்றும் இல்லை, அந்த அடிஷ்னல் ரவுட்டர் ஆஃப் பண்ணி விடுங்க, நெட் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. டேய் எம்எஸ் மிரட்டல் முத்து கால் பண்ணுறாரா? இது என்னன்னு கேட்போம். சொல்லுங்கள் சார். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். அப்படியே போயிட்டு இருந்தா ஒன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க தெரியுமா? லாஸ்ட் மீட்டிங்ல என்ன சொன்னாங்க மறந்துட்டியா? 10 மணிக்குள்ள ப்ரொடக்டிவிட்டி தராதவங்க எல்லாரையும் வேலைய விட்டு அனுப்ப சொல்லிருக்காங்க. நீ தானே இருந்த? சார் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். பட் பட்னு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து கம்ப்ளைண்ட் போ.
சார் ஆமாம் சார். அவன் கஸ்டமர் கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கானாமா. அப்படியேப்பட்ட ஆளு நம்ம கம்பெனிக்கு தேவையே இல்லை. அப்படியே போயிட சொல்லு. ஆரம்பத்தில் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்லோ. அது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை கேட்டு இப்போ என் மைண்டு ஒர்க் ஆகலை. டேய், காசு கொடுத்து ப்ராடக்ட் வாங்குறேன், ஒர்க் ஆகலன்னா சொல்லுவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது சரி பண்ண தானே நம்ம இருக்கோம். மாசத்துல 2-3 தடவை வயர் கட் ஆகுது, என்னதான் பிரச்சனை? சார் இனிமேல் எப்படி கட் ஆகுது சார்? இப்போ வர்றவங்களாம் இதே தானப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. சார் எலி வயரை கடிச்சதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய கம்பெனியா இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான வயர் போட மாட்டீங்களா? எலி கடிக்காத வயரா நீங்க போடணும். சொல்கிறேன் சார். ஹலோ, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்டா? கனெக்ட் அடிச்சுடா, கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ சார், இப்போ செக் பண்ணி பாருங்க. நான் ஒர்க்காக இருப்பேன். ஏதாவது பார்த்தாங்க சார்? பார்த்தாங்கன்னா புரியல. காசு சார். எவ்வளோப்பா? நீங்களா பார்த்தாங்க சார். நான் 10 ரூபா தட்டுமா?
இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் நம்ம ஊரில் வந்து இந்திக்காரங்க ஃபுல்லாக வேலைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க கூட நல்லா சுரண்டி வாழ பழகிட்டாங்க. அங்கிட்டு ஊதேன்டா, முதல்ல இதை நிறுத்து. சரக்கு கூட விட்டேன், இதை விட முடியல. நீ எப்படி விட்ட? சரக்கு விடுறது ஈஸி, நம்ம விடுறது தான் கஷ்டம். சரக்கு ஸ்டார்டிங் 135 ரூபா. அதை நம்மளை மாதிரி பசங்களுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்போம். ஸோ அதை விடுறது பெருசு இல்லை. ஆனால் சிகரெட்டு 6 ரூபாய்க்கே கிடைக்கும். 6 ரூபா தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுவே நம்மளை தொடர்ந்து பண்ண வைக்கும். ஸோ எமோஷ்னலி வீக் ஆகும். அதுக்கு நம்ம எமோஷ்னலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இதெல்லாம் ஈஸியாக விட்டுடலாம். புரியுதா? ஆமாம் இல்லை. சொல்லு. எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணாண்டா. அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதை யோசிக்க டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். யோசிச்சிங்களா? அவன் உன்னை விட அழகா இருக்கான், அறிவாகவும் இருப்பான்னு நினைக்கிறேன். அறிவு இருக்கிறத நீ எந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்கிற? இந்த ஃபேனு வேற என்னாச்சுடா? உனக்கே டஃப் கொடுக்கும் போல. எது? இந்த ஃபேனு அடிக்கடி நின்றுது, அதை அப்பப்போ கை விட்டு சுற்றி விடணும். இது வேறயா? அப்ப அதை சரி பண்ண வேண்டியதானே? நான் அடிக்கடி நின்றுதுண்ணா, சுற்றி விட்டாதான் சுற்றுது. சரி, போயிட்டு சாயந்தரமா வாங்க. டேய் கார்கிலா, டேய் நீ என்னடா இங்க? உன் வீடு தான்டா இது. ஆளே மாறிட்டியாடா. ஆமா, பின்ன எத்தனை நாளைக்கு தான் இந்த வெயிலே கிடந்து சாருது. அப்படியா? நீ என்ன வேலை பார்க்குற? டீட்டெயிலான ஒரு புது ஃபைபர் வந்திருக்குடா. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 1 இயர் ஜியோவில் இன்ஜினியராக இருக்குன்னு சொன்னேன். எம்எஸ் ஆக்கிட்டாங்க. சூப்பர்ரா. ஏய், இப்போ அடிஷ்னலாக ஒரு எம்எஸ் எடுக்கிறாங்க. நாளைக்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறியா? 40,000 ரூபா சம்பளம், உனக்கு ஒரு க்ரோத் ஆன மாதிரி இருக்கும். இங்கே மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து அட்டன் பண்ணுறியா? பண்றியாவா? பண்றேன்டா. நீ அட்டன் மட்டும் பண்ணு, மற்ற நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ரா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டைமிங் தானே மேட்ரு. கரெக்டாக 8 மணிக்கு வந்துடு, ஓகேவா? சரி. ஒரு நிமிஷம், நீ கம்பெனி கால்ற, நீ பாரு வந்துரு கரெக்டா? சரிடா, ஓகேடா. சரி. என்னடா வேலையை விட்டு போக போறியா? டேய், இன்டர்வியூ தான்டா அட்டன் பண்ண போறேன். அதான் அவர் சொன்னார்ல, இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணு, மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன? தேங்க் காட். எதுக்கு? நம்ம மிரட்டல் முத்து என்ன சொன்னா ஞாபகம் இருக்குல்ல, ஒரு இன்ஜினியர் வேலையை விட்டு போனாலும் அடுத்த இன்ஜினியர் நான் தான் தரல. அதுக்கு தான். என்ன விஷயம்னா? பால்டர்ஸ் கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி. எவ்வளோ? 450 ரூபா. 450. ஹலோ, உனக்கு ரூபன் ஞாபகம் இருக்கானா? அதாடி அந்த கண்ணாடிக்காரன் ஃபர்ஸ்ட் பேஜில் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பானே. அவருக்கு வேற கம்பெனியில் எம்எஸ் ஆகிட்டான். நாளைக்கு அவன் கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ. வேலை கிடைச்சா எனக்கு 40,000 சம்பளம். இன்டர்வியூ நல்லா அட்டென்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட்.
சொல்கிறது? டைமிங் கால் பண்ணுன்னு 10 மணி ஆச்சு. இன்டர்வியூ போகலையா? Talama, hey. Talama, ho. அவன் டைமிங்க்கு வர்றதில்ல. இதுக்கு தான் என்ன இன்ஜினியராக மாற்றுங்கன்னு சொன்னேன். கூட மாற்றுவாங்க. அவங்கிட்ட மாட்டேன். Talama, ho. அவன் சைக்கோ ஆகிட்டாங்க. Talama, ho. ஹலோ உங்க இஷ்ட டைம்க்கு வரது இந்த வேலை இல்லப்பா. அந்த மாதிரி வேலை இருந்தா நீ அங்க போய் ஜாயின் பண்ணிக்க. சார் என்ன சார்? என்ன மாதிரி சார்? எத்தனை மணிக்கு கம்பெனி க்ளோஸ் பண்ற? சார் இல்லை சார். இந்த இல்ல சார் நல்ல சார்ன்ற ரீசன்லாம் எனக்கு வேணாம். இந்த மாசம் எப்படி உனக்கு சேலரி கிரெடிட் ஆகுது நான் பாத்துறேன். சார் ஹலோ 12 மணிக்கு ஷெட்யூல் போட்டா 12 மணிக்கு வரது இல்லையா? நாங்களும் வேற வேலை இல்லாம இருக்கோமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏங்க நாங்கள் என்ன வேலை இல்லாமையா இருக்கோம்? இது நீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா? ஏப்பா கஸ்டமர் தான் பேசுறீங்களா? நான் இப்போ ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே. அப்பா ஒன்றும் பேசலையா? நீ ஒன்றும் வர வேண்டாம். நான் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. யாரு கஸ்டமர் புஷ் பண்ண வந்தோமா? அந்த நல்ல கஸ்டமர் பண்ணி காசு கிடைச்சிருக்குல்ல. ஏய் என்னடா காசுன்னு இருக்க? இன்னும் ஓவரா பேசுற. என்னடா என்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன். நீயும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடு. பிரச்சனையா இருந்தா என்னடா பிரச்சனை? இங்க நான் தானே இன்ஜினியரு, நான் பாத்துக்கிறேன். மார் என்ன பல்லு வலியா? ஏய் என்ன விஷயம் சொல்லு. கேக்குதா? ஒன்னில ஆ
ஹலோ. என்னடா மத்தியானம் கால் பண்ணா கத்திட்டு வச்ச, நீயே கால் பண்ணுவேன்னு பார்த்தா கால் பண்ணவும் இல்ல. நானே கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. அப்படி என்ன நான் உனக்கு அசால்ட்டா போயிட்டேன். கேக்குதா? உன்னதாடா கேக்குதா? என்னாச்சு? ஹலோ கேக்குதா? அழுகுறியா? செம்மடி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்பியா? கேப்பேன். வேற இப்போ இதை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது பாரு. செம்மடி, நான் வேணா வீடியோ காலில் வரவா? எதை? ரொம்ப நாளானதே